ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தன்யா நாகராஜ். இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே தான் வ்ளாக் எடுத்தேன். இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு 1 கப்பு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1/2 கப்பு கடலப்பருப்பு எடுத்து அதையும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 7-8 காஞ்ச மிளகா, 2 பூண்டு, கருவேப்பிலை 1 கை நிறைய போட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதுக்கப்புறம் இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அது கூட உப்பு தேவையான அளவு போட்டு பெருங்காயத்தூளும் போட்டு ஒரு அளவுக்கு கொரப்பான கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்ச ஃப்ரெஷ்ஷான இட்லி பொடியை வச்சு ஒரு தோசை ஒன்று ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிட்டு அது மேலே வெங்காயம் பொடி பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அதுவும் நம்ம இட்லி பொடியை அரைச்சோம் இல்லையா, அதையும் மேலே தூவி விட்டு நெய் 1 ஸ்பூன் விட்டு மதியானம் வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு இன்றைக்கி நைட் டின்னர் முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார்